சூரத்தில் ஹிஜ்ர்ல கடைசி வசனம் 14ஆம் வசனமுடைய முதல் 4 முடிவு வஹ்முத் ரப்பக ஹத்தா யத்தீகல் யகீன் அப்படின்ற ஒரு வாசகத்தை அல்லாஹ் சொல்றான். வஹ்முத் ரப்பக ஹத்தா யத்தீகல் யகீன், நீங்கள் வணங்கிக் கொண்டே இருங்கள். ஹத்தா இதுவரை என்று சொன்னால் யத்தீகல் யகீன், உங்களுக்கு நம்பிக்கை வருகின்ற வரை, உங்களுக்கு நம்பிக்கை வருகின்ற வரை இறைவனை வணங்கிக் கொண்டே இருங்கள் என்பதாக அந்த குர்ஆனுடைய வசனத்தினுடைய அர்த்தம் இதுதான். விளக்கம் நிறைய சொல்லுவாங்க. உங்களுக்கு மரணம் வருகின்ற வரை இறைவனை வணங்கிக் கொண்டே இருங்கள். அடியார்களுக்கு எப்ப நம்பிக்கை வரும்? அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றான், ஏற்றியத்தில் நம்பிக்கை எப்போ வரும்? இறை நம்பிக்கை ஒரு அடியார்களுக்கும் நமக்கு எப்போ வரும்? இறை நம்பிக்கை எப்படி வரும்? எப்போ வரும்னா நாம தான் அதுக்கு என்ன செய்யணும்? இறைவனை பயப்பட்டாலும் நாம தான் பயப்படணும். என்ன மாதிரியான பயம் வரமாட்டா? அல்லாஹ் கொடுத்திருக்காங்க, நமக்கு குர்ஆன் கொடுத்திருக்காங்க இல்லையா? குர்ஆன்ல ஹராம் விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, மௌத்துடைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, மௌத்துக்கு பின்னால் உண்டான வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்ப மௌத்துக்கு பின்னால் உண்டான வாழ்க்கைக்காக இந்த உலகத்துல நாம என்ன செஞ்சிருக்கோம்? படைப்பிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப மௌத்துக்கு பின்னால் உண்டான வாழ்க்கைக்காக வேண்டி நான் இந்த உலகத்திலே என்னை சரியாக என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய செயல்பாடுகளும் நியாயமானதாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறார். என்ன செய்யக்கூடாது? பொய் பேசக்கூடாது, உண்மையாக இருக்கணும், நீதியாக நடந்து கொள்ளணும், உறவுகளோடு சேர்ந்து இருக்கணும், கலாச்சாரம் பேணி வாழணும். அல்லாஹ்வுடைய அச்சம் முழுவதுமாக உள்ளதிலே குடிகொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சதாவும் இறை சிந்தனையை விட்டு என்னுடைய கல்வியை செய்யக்கூடாது, ஒரு காலம் நீங்கிவிடக்கூடாது. உலகத்துடைய எல்லா வசதிகளும், எல்லா மாயைகளும், எல்லா மதிகள் தரக்கூடிய எந்த ஒரு காட்சியும், எந்த ஒரு சிந்தனையும் என்னுடைய கல்வியை செய்யக்கூடாது. இறைவனுடைய சிந்தனையை விட்டும் அவருடைய பயத்தை விட்டு செய்து விடக்கூடாது, வாடிவிடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா என்னை நான் சரி செய்து கொண்டால்னா ஈமானுடைய நிலை சகாபாக்கள் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில உட்கார்ந்திருக்கிறார். அப்ப ஒரு செய்தி சொன்னாங்க சகாபாக்கள்கிட்ட, இந்த வாசல் வழியா ஒருத்தர் வருவாங்க, ஒரு தோழர் வருவாரு, அவர் சொர்க்கவாசி. வாசல் வழியா ஒருத்தர் வருவாரு, அவர் சொர்க்கவாசி அப்படின்னு சொல்றாரு. இந்த சபையில தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்திருக்காங்க. அவன் நைஸா அப்படியே போயிட்டாங்க, பின்பக்கமா போயிட்டு அப்படியே வாசல் வழியில வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு அபூ ஹுரைரா வாங்க, நீங்க கிடையாது உங்க வழியில உட்காருங்க அப்படின்னு தெரிந்து சொல்றாங்க. சஹாபாக்கள் சொர்க்கவாசிகள், சொர்க்கம் அடையாளப்பட்டவர் இருக்கான். ஏன்னா ஆசை அப்புறம் சொல்லுவாங்களா, அப்புறம் சொல்ல மாட்டாங்களா? அளவுக்கு தியாகங்கள் செய்வதற்காக வேண்டி இறை எச்சத்தோடு, இறை பயத்தோடு, இறைவனுடைய வரை உட்பட வாழ்க்கையை முழுவதாக வாழ்ந்தவர்கள் சகாபாக்கள். அப்ப அபூ ஹுரைராவை கூப்பிட்டு அபூ ஹுரைரா வாங்க, நீங்க கிடையாது அப்படின்னு. அப்புறம் ஒரு நாயகத்தோட உள்ள வர்றாங்க, ஃப்ரெஷ்ஷா ஒரு நாயகத்தோட வர்றாங்க. அவங்க பேரு பிலால் இப்னு உயைனா அப்படின்னு அவங்க பேரு. இவங்க பேரு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க பேரு பிலால் இப்னு ரபாஹா அப்படின்னு அவங்க பேரு. வந்த சஹாபி பிலால் இப்னு உயைனா அப்படின்னு ஒரு நாயகத்தோட அவங்க வர்றாங்க. அப்ப ஏன் சொன்னாங்க அப்படின்றத சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொள்றாங்கன்னா, அவங்க கூப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உடனே உங்களுடைய கல்வில உங்களுடைய உள்ளத்துல எனக்கு உண்டான பங்கு இருக்கான்னு கேட்கிறாங்க. அதாவது நான் நபி, எனக்கு உண்டான பங்கு உங்களுடைய உள்ளத்துல கல்வில இருக்குதா சொல்லிட்டு பிலால் இப்னு உயைனா ரலியல்லாஹு தஆலா பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, யார் சொல்லலாம், என்னுடைய உள்ளத்துல உங்கள் மீது உண்டான பங்கு எதுவுமே கிடையாது, இடமே இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு கல்வி நிரப்பணும்னா எப்படி இருக்கும்? அல்லாஹ் ஒரு மூலையை கொடுத்திருக்காங்க. எவ்வளவு நிரப்ப முடியும்னா இந்த உலகத்துடைய எல்லா விதமான கல்விகளையும், எல்லா விதமான அறிவுகளையும் நிரப்ப முடியும். அரவணைச்சு இருக்காங்க இல்லையா, அவரை பத்தி அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஷார்ட் நியூஸ்.
அரவணைஸ்லாம் வந்து அந்த அரவணைஸ்லாம் உள்ளதா அப்படின்னு ஒரு கேள்வி சொல்லுவோம். அரவணைஸ்லாம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தோம், எல்லாருமே கற்றுக் கொடுத்தாங்க. அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும், அவங்களுக்கு மொழிகள் இந்த உலகத்துல வந்து தோன்ற ஆரம்ப காலத்துல இந்த வரைக்கும் பேசப்பட்டிருக்கிற மொழிகள் இருக்கு இல்லையா, உலகம் முழுவதும் தப்சீர் எழுதுவாங்க. 7 லட்சம் மொழிகளை அரவணைஸ்லாம் அவர்கள் பேசியிருக்காங்க, கற்றெடுத்தாங்க. ஒரு ஒரு மொழி இந்த வார்த்தை நடுவில் அது மட்டும். அப்போ உலகத்துல அவங்களுடைய மகனுக்காக எத்தனை ஜீவராசிகள், கோடான கோடி ஜீவராசிகள், மனிதர்கள் உட்பட எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் செஞ்சாங்க. அரவணைஸ்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இப்ப பிலால் மொழியினா ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து திருவாரா சகோதரர் கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, யார சொல்லலாம், என்னுடைய கல்வில உங்களுடைய எந்த பங்குமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா யார சொல்லலாம், அல்லாஹ்வை பற்றி உண்டான விஷயங்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய விஷயங்கள், அல்லாஹ்வின் மீது உண்டான அன்பு, அல்லாஹ்வின் மீது உண்டான பயம், அல்லாஹ்வின் மீது உண்டான அச்சம், அத்தனையும் என்னுடைய கல்வியில் நிறைந்திருக்கு. என்னுடைய கல்வி முழுவதும் இறைவன் மட்டும்தான் இருக்கிறான், அதை கடந்து உங்களுக்கு கசப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஈமானை நிரப்ப வேண்டும் என்று சொன்னால், இறைவன் பற்றி உண்டான அத்தனை நிலையிலும் நாம் இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இறைவனோடு பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், இறைவனுடைய பார்வையில் நாம் இருக்கிறோம் அப்படின்ற சிந்தனையை முழுவதுமாக நிரப்பியவர்கள் சகாபாக்கள். அப்ப அதுதான் ஈமானோட வேறுபாடு.